இப்பெல்லாம் மார்க்கெட்ல சீத்தாப்பழங்கிற பேர்ல பெருசு பெருசா பந்து மாதிரி ஒரு சீத்தாப்பழம் கிடைக்குது. சீத்தாப்பழம் தான் சொல்லி விக்கிறாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தா சப்புன்னு புளிப்பா இருக்கு. நான் சின்ன வயசுல சாப்பிட்ட சீத்தாப்பழம் சக்கரை மாதிரி சும்மா தித்திப்பா இருக்கும். அந்த நாட்டு சீத்தாப்பழத்தோட டேஸ்ட்டுக்கும் இப்ப கடைகளில் கிடைக்கிற பழத்தோட டேஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த அளவுக்கு சுவையில வேறுபாடு இருக்கு. நான் மட்டும்தான் இந்த காய் மேல ஒரு கண்ணா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அறிவு புள்ள ரொம்ப நாளா பார்த்திருந்திருக்கும் போல கரெக்டா லேசா பழுத்த உடனே இன்னைக்கு காலையில அதை பறிச்சு சாப்பிட்டுச்சு. அறிவு தான் சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா நம்ப முடியாது. அவ்வளவு அழகா விதை தனியா தோல் தனியா பிரிச்சு போட்டுட்டு உள்ள இருக்கிற ஊனை மட்டும் சாப்பிட்டு. அறிவுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடும் போதெல்லாம் கொடுப்பேன். கீழாலேயே இருக்கு. கண்டிப்பா எப்பாவது ஒரு நாள் பறிச்சு இந்த காயை வேஸ்ட் பண்ணிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து கூட பழம் பழுத்து தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு நாள் மரத்திலேயே இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமேனு விட்டு வச்சது தப்பா போச்சு. பார்த்துட்டே இருந்து நான் பறிக்கிறதுக்கு முன்னாடியே அது பறிச்சு சாப்பிட்டுருச்சு. இந்த பழத்தோடவே கூட ஒரு பிஞ்சு காய் இருந்துச்சுல, அது பறிக்கும் போது கீழே விழுந்திருக்கு. அதை சுத்தமா சாப்பிடவே இல்லை. நான் எடுத்து கொடுத்து கூட அறிவு அதை சாப்பிடல. இந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட தெரியுது நாட்டு பழத்தோட டேஸ்டும் அருமையும் பெருமையும்.